என்ன வெட்டணும் செந்தில்? புரியல. வெட்டல மேடம், வெயிட். நீங்க பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொன்ன மேடம். 2 பேரும் இந்த மந்த்ல எத்தனை தடவை லேட்டா வந்திருக்கீங்க? சாரி, எத்தனை தடவை சீக்கிரம் வந்திருக்கீங்க? லாஸ்ட் வீக் ஃப்ரைடே மச்சான் மண்டேடா. டியூஸ்டே அப்புறம் சண்டேடா. மச்சான் மண்டேடா. கவுண்ட் பண்ணியாச்சா? மேடம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நான் போய் லாகின் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். தேவையில்ல, நானே சொல்றேன். 3 நாள் கிரேஸ் டைம், 15 நாள் லேட்டு, 2 நாள் லீவு. அதுவும் சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே டைமிங் ஃபாலோ பண்றீங்க. ஒரே டீம் இல்ல மேம். அதான். ஷட் அப். 2 பேரால எப்படி இவ்வளவு கூலா இருக்க முடியுது? நான் கூட சொல்ல நினைச்சேன். ஏசி 16ல இருக்குல்ல மேடம், அதனால தான் ரொம்ப கூலிங்கா இருக்கு. 25ல மாத்திடலாமா மேடம்? லெஸ் ஜோக்கர்ஸ். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் தான் உங்க டீமோட சீனியர்ஸ். நீங்களே இப்படி ஒழுங்கா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா உங்க ஜூனியர்ஸ் எப்படி பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க? அதெல்லாம் தெளிவா பசங்க கிட்ட சொல்லிட்டேன் மேம். எங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணாங்கடா, மேடம் ஃபாலோ பண்ணுங்கடான்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டோம். ஐ மீன் டைம் பஞ்சுவாலிட்டி சொன்ன மேடம். சோ ப்ளீஸ் ஆன்சர் மீ. 2 பேரும் ஏன் லேட்டா வரீங்க? நான் சொல்றேன் மேம். என் ஒய்ஃப் தான் மேம் எல்லாத்துக்குமே காரணம். காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது இல்ல, காலையில சீக்கிரமா தண்ணி காய்ச்சறது இல்ல, காலையில சீக்கிரமா சமைக்கிறது இல்ல. அதனால தான் மேம் நான் லேட்டு. நான் நீங்க ஏன் லேட்டுன்னு தான் கேட்டேன். மாமா அதை சமாளிச்சுடு மாமா. என் ஒய்ஃப் பெர்ஃபெக்ட் தான் மேடம், நான் தான் கொஞ்சம் லேசி. இனிமே அப்படி நடக்காது. சின்ன பிள்ளைங்க மாதிரி காரணம் சொல்லாம இதுக்கப்புறம் டைமுக்கு வர பாருங்க. அப்ப நீங்களும் இனிமே ஸ்கூல் மிஸ் மாதிரி கேள்வி கேட்காதீங்க. வாட்? இனிமே நீங்க கேள்வி கேட்கற மாதிரி நடக்காதுன்னு சொன்ன மேடம். என்னடா? ஆமா மேம். திஸ் இஸ் ஃபைனல். ஓகே மேம். இருந்தாலும் பனிஷ்மென்ட் கொடுத்தா தானே எதுவா இருந்தாலும் ஞாபகம் இருக்கும். அப்படியா? சோ இன்னைக்கு ஹாஃப் டே 2 பேருக்கும் லீவ் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் மேடம். அப்போ நாங்க ஹாஃப் டேக்கு அப்புறம் வரட்டுமா மேடம்? கெட் அவுட். அவங்க தானே அப்படியே லீவ் சொன்னாங்க. அடியை வச்சுக்கிறேன். வாட் இஸ் திஸ்? ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை இப்படி தான் சப்மிட் பண்ணுவாங்களா? ஃபுல்லா எரரா இருக்கு. எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்கார்ந்து பண்ணுங்க. முதல்ல மாதிரி நிறைய டைம் எடுத்துக்க கூடாது. ஷார்ட் டைம்ல சப்மிட் பண்ணனும். கெட் அவுட்.